ஹரே கிருஷ்ணா. பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 6ஆம் நாள் கதை. மனித வாழ்க்கையின் ஒரே நோக்கம் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தியுடன் சேவை செய்வதும் அவரை பிரியப்படுத்துவதுமே ஆகும். இதுவே நமது உண்மையான மதம் மற்றும் இயல்பு. இதை செய்வதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க முடியும். அதில் எந்த ஐயமும் இல்லை. இதை மனதில் கொள்ள வேண்டும். இன்றைய பாத்ரபத மாத கதையை துவங்குவோம். இன்றைய கதை பீஷ்ம பிதாமகர் வினவினார், பிரம்மதேவரே, தக்ஷனின் மகளான சதி தேவி மிகவும் புனிதமானவள். அவள் ஏன் தன் உயிரை துறந்தாள்? ருத்ரர் எந்த காரணத்திற்காக தக்ஷனின் யாகத்தை செய்தார்? தயவு செய்து இதை குறித்து எங்களிடம் தாங்கள் கூறுங்கள். பின்னர் புலஸ்திய மாமுனிவர் கூறினார், பீஷ்மரே, இது பண்டைய காலத்தின் விஷயம். தக்ஷன் கங்கா துவாரத்தில் ஒரு யாகம் செய்தார். அதில் தேவர்கள், அசுரர்கள், பித்ருக்கள் மற்றும் மகரிஷிகள், முனிவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்தார்கள். தேவேந்திரன், நாகர்கள், யக்ஷர்கள், கருடன், லதை, அதாரி, மான், புலன், பிரச்சேதசர்கள், ஆங்கிரச முனிவர் மற்றும் பெரிய துறவியான வசிஷ்ட முனிவர் ஆகியோர் வந்திருந்தனர். எல்லா பக்கங்களிலும் சமமான பலி பீடங்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது சதுர்ஹோத்திரம் நிறுவப்பட்டது. சதுர்ஹோத்திரம் என்றால் ஹோதா, அர்த்யு, உத்கதா மற்றும் பிரம்மா. இந்த நால்வரும் செய்யும் யாக சதுர்ஹோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த யாகத்தில் வசிஷ்ட மாமுனிவர் ஹோதா, அங்கிரசு, அத்யு, பிரளய சப்தி, உத்கதா மற்றும் நாரத முனிவர் பிரம்மதேவர் யாக சடங்கு தொடங்கி ஹவனம் நெருப்பில் தொடங்கிய போது தேவர்கள் வரும் சடங்கு அந்த நேரம் வரை தொடர்ந்தது. 12 ஆதித்யர்கள், நிலையான மற்றும் நகரும் இடங்கள் 20, அஸ்வினி குமாரர்கள் 20, 99 மருதர்கள், 14 மனுக்கள் ஆகியோரும் அங்கு வந்திருந்தனர். யாகம் தொடங்கியது. நெருப்பில் பிரசாதமிடப்பட்டது. உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தன. கடவுள்களின் சிகரம் காணப்பட்டது. தேவேந்திரன் போன்ற அனைத்து கடவுள்களும் யாகத்திற்கு வந்திருந்தனர். இதற்கு பிறகும் அவள் தன் தந்தையிடம் பணிவான வார்த்தைகளை பேசத் தொடங்கினாள். சதிதேவி கூறினாள், தந்தையே, உங்கள் யாகத்தில் சாதனை படைத்த கடவுள்களான முனிவர்கள் உள்ளனர். தேவராஜனான தேவேந்திரன் தனது மனைவி சஜிதேவியுடன் ஐராவதத்தில் இறங்கியுள்ளார். பாவிகளை அடக்குபவர், நீதிமான்களின் பாதுகாவலர், மதத்தில் மிகவும் அர்ப்பணிப்பு உள்ளவர். யமராஜனும் தனது மனைவியுடன் இங்கு வந்துள்ளார். நீர் மற்றும் விலங்குகளின் அதிபதியான வருணதேவரும் தனது மனைவியுடன் இங்கு வந்துள்ளார். யக்ஷர்களின் அரசரான குபேரன் தனது மனைவியுடன் தெய்வங்களின் முகத்துடன் வந்துள்ளார். அக்னி தேவரும் யாக மண்டபத்தில் தனது யாகத்தை செய்துள்ளார். காற்றின் கடவுள் தனது 49 சீடர்களுடன் வந்துள்ளார். மக்களை தூய்மைப்படுத்தும் சூரிய கடவுள் தனது மனைவி சந்தியா தேவியுடன் வந்துள்ளார். பெரிய மற்றும் பிரபலமான சந்திரனும் தனது அனைத்து மனைவியருடன் இருக்கிறார். 8 வசுக்களும் அஸ்வினி குமாரர்களும் உள்ளனர். அவர்களை தவிர மரங்கள், செடிகள், கந்தர்வர்கள், அப்சர பெண்கள், வித்யாதரர்கள், பேய்களின் சமூகம், வேதங்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், பயங்கரமான காட்டேரிகள் மற்றும் பிற உயிரினங்களும் இங்கே உள்ளன. கஷ்யப முனிவர், வசிஷ்டமா முனிவர் தனது சீடர்களுடன், புலஸ்திய முனிவர், புலகர், சங்கதி முனிவர், உலகின் அனைத்து நல்லொழுக்கமுள்ள மன்னர்களும் இங்கு வந்துள்ளனர். தந்தையே, பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் இங்கு வந்துள்ளனர். இவர்கள் எங்கள் சகோதரிகள், இவர்கள் எங்கள் மருமகன்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் மனைவிகள், மகன்கள் மற்றும் தாயார்களுடன் இருப்பதை காணலாம். தாங்கள் அவர்கள் அனைவரையும் நன்கொடைகள், மரியாதை போன்றவற்றால் கௌரவித்தீர்கள். இந்த யாக மண்டபத்தில் கற்பிப்பது என் கணவர் சங்கரர் மட்டுமல்ல. அவர் இல்லாமல் முழு செயல்பாடும் எனக்கு மந்தமாகவே தெரிகிறது. நீங்கள் என் கணவரை அழைக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன்.
நீங்கள் அவரை மறந்துவிட்டிருக்க வேண்டும். இதற்கு என்ன காரணம்? தந்தையே, இந்த கதையை முன்னோக்கி எடுத்துச் செல்லும்போது பிரஜாபதி தக்ஷர் தனது மகள் சதி தேவியின் இந்த வார்த்தையை கேட்டதாக புலஸ்திய மாமுனிவர் கூறுகிறார். சதி தேவி தனது உயிரை விட தனக்கு மிகவும் பிரியமானவள். தனது கணவரின் அன்பில் மூழ்கியிருந்த மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் பக்தியுள்ள சதி தேவியை அவர் தனது மடியில் அமரச் செய்து தீவிரமான தொனியில் அவளிடம் கூறினார், மகளே, கேட்பாய். இன்று நான் உங்கள் கணவரை ஏன் அழைக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நான் தமக்கு கூறுகிறேன். அவர் தனது உடலில் சாம்பலை சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் சுடுகாட்டில் நிர்வாணமாக கையில் திரிசூலம் மற்றும் குச்சியுடன் சுற்றி திரிகிறார். அவர் புலித்தோல் மற்றும் யானை தோலை அணிந்துள்ளார். அவர் தோளில் மனித தலைகளால் ஆன மாலையையும் கையில் கத்வாங்கத்தையும் வைத்திருக்கிறார். அவர் அரவங்களின் அரசர் வாசுகியை தியாகத்திற்கான புனித பொருளாக அணிந்துள்ளார். இந்த வடிவத்தில் அவர் எப்போதும் இந்த பூமியில் சுற்றித் திரிகிறார். இது தவிர தமது கணவர் செய்யும் பல பாவ செயல்கள் உள்ளன. அவை அனைத்தும் எனக்கு மிகவும் அவமானகரமானவை. இந்த கடவுள்களுடன் நீங்கள் எப்படி அந்த அசுத்தமான செயலை செய்திருக்க முடியும்? அவர்கள் எப்படி அத்தகைய உடலில் அமர முடியும்? அவர்கள் தங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த யாக மண்டபத்திற்கு வர தகுதியற்றவர்கள். இந்த குறைகளாலும் பொது அவமானத்திற்கு பயந்தும் நான் அவர்களை அழைக்கவில்லை. இந்த யாகம் முடிந்ததும் நான் உங்கள் கணவரை அழைத்து வருவேன். திரிலோக்கியில் உள்ள உயர்ந்த மேடையில் அவரை வணங்குவேன். முன்பு போலவே தங்களையும் மதிப்பேன். எனவே உங்களுக்கு எந்த கோபமோ வெறுப்போ இருக்கக்கூடாது. பிரஜாபதி தக்ஷன் இதை கூறிய போது சதிதேவி மிகவும் வருத்தம் கொண்டாள். அவள் விழிகள் கோபத்தால் சிவந்தன. அவள் தன் தந்தையை விமர்சிக்க தொடங்கினாள். அன்பான தந்தையே, சங்கரர் உலகம் முழுவதற்கும் எஜமானராவார். அவர் சிறந்தவராக கருதப்படுகிறார். அனைத்து கடவுள்களுக்கும் கிடைத்த அனைத்து பெரிய பதவிகளும் மிகவும் புத்திசாலி மகாதேவனால் வழங்கப்பட்டுள்ளன. பிரம்மதேவரின் ஆன்மா கூட ஸ்ரீயின் குணங்களை முழுமையாக விவரிக்க முடியாது. அவர் அனைத்தையும் படைத்தவர் மற்றும் உருவாக்கியவர். அவர் திசைகளின் பாதுகாவலர். அவர் தியானம் செய்து தனது சொந்த உடலில் இருந்து தோன்றிய நெருப்பால் தன்னைத்தானே எரித்து கொண்டார். அந்த நேரத்தில் தேவர்கள், அசுரர்கள், அரவங்கள், கந்தர்வர்கள், அனைத்து குஹ்யர்களும் உதவிக்காக அழத் தொடங்கினர். ஆனால் கோபத்தால் நிறைந்த சதி தேவி கங்கை கரையில் தனது உயிரை தியாகம் செய்தார். கங்கையின் மேற்கு கரையில் உள்ள அந்த இடம் இன்றும் சோனக தீர்த்தம் என்று பிரபலமானது. இந்த செய்தியை கேட்டதும் ருத்ரர் தனது மனைவியின் மரணத்தால் மிகவும் வருத்தம் கொண்டார். மேலும் அனைத்து கடவுள்களின் முன்னிலையிலும் அந்த யாகத்தை அழிக்க ஆசை கொண்டார். பின்னர் தக்ஷனின் யாகத்தை அழிக்க கோடிக்கணக்கான கணங்களை உருவாக்கினார். விநாயகரின் கூட்டாளிகள், பேய்கள், ஆவிகள் மற்றும் பேய்களுடன் கூடிய அவர்களில் அனைவரும் அடங்குவர். அவர்கள் வந்தார்கள். யாக மண்டபத்தை உடைத்து அனைத்து கடவுள்களையும் தோற்கடித்தனர். அவர்கள் அவர்களை விரட்டி அடித்து அந்த யாகத்தை அழித்தனர். யாகம் அழிக்கப்பட்டதால் தக்ஷனின் உற்சாகம் இழந்தது. தூண்டுதலை கேட்டு அவர் பயந்து பினாகனை ஏந்திய சிவபெருமானிடம் சென்று, பகவானே, உமது சக்தியை நான் அறியவில்லை. நீர் தேவர்களின் இறைவன் மற்றும் கடவுள் என்றார். நீ இந்த உலகத்தின் அதிபதி. தாம் எல்லா கடவுள்களையும் வென்று விட்டீர்கள். இப்போது தாம் என் மீது கருணை காட்டி தமது சீடர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். தக்ஷ பிரஜாபதி சங்கரரின் தங்குமிடத்திற்கு சென்று அவரை இவ்வாறு பிரார்த்தனை செய்து வணங்கிய போது சிவபெருமான், பிரஜாபதியே, நான் தமக்கு யாகத்தின் முழு பலனையும் கொடுத்துள்ளேன். செல்வாய். உன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக யாகத்தின் சிறந்த பலனை பெறுவாய் என்றார். இதை கூறியதும் தக்ஷ பிரஜாபதி அவரை வணங்கி அனைத்து சீடர்களையும் கண்டு தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அந்த நேரத்தில் சிவபெருமான் தனது மனைவியை பிரிந்ததால் கங்கா துவாரத்தில் வாழத் தொடங்கினார். என் மையல் நாயகி எங்கே சென்றாள்? இதை கூறி அவர் எப்போதும் சதிதேவியின் எண்ணங்களில் மூழ்கியிருந்தார். அதன் பிறகு ஒரு நாள் தேவரிஷியான நாரத மாமுனிவர் மகாதேவரிடம் வந்து, தேவனே,
தமது பிரிய மனைவியான சதி தேவி தாம் அவளை கைவிட்ட பிறகு இப்போது இமவானின் மகளாக தோன்றியிருக்கிறாள். அவள் மேனையின் வயிற்றிலிருந்து பிறந்தாள். வார்த்தைகளின் அத்தியாவசிய அர்த்தத்தை அவள் அறிந்திருந்தாள். இந்த நேரத்தில் அவர் வேறொரு உடலை எடுத்துள்ளார். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்ட பிறகு மகாதேவர் தியானத்தில் ஆழ்ந்தார். சதி அவதாரம் எடுத்திருப்பதை கண்டார். இதன் காரணமாக அவர் தன்னை ஒரு யவனனாக கருதி பின்னர் நல்ல நடத்தை கொண்டவராக வாழத் தொடங்கினார். பின்னர் பார்வதி தேவி யவன நிலையை அடைந்த போது சிவபெருமான் அவளை மீண்டும் திருமணம் புரிந்தார். பீஷ்ம பிதாமகரே, கடந்த காலத்தில் தக்ஷனின் யாகம் அளிக்கப்பட்ட விதம் அதை குறித்து நான் இந்த வடிவத்தில் உங்களுக்கு கூறினேன். எனவே இது இன்றைய பாத்ரபத மாதத்தின் கதை. இந்த கதையை கேட்ட பிறகு இந்த கதையில் தக்ஷனை அன்புடன் தனது மடியில் அமர வைப்பது அல்லது தக்ஷனே சிவனுக்கு சென்று ஷாம யஜ்ஞம் செய்வது போன்றவற்றை நீங்கள் முன்பு கேட்ட கதைகளுக்கு முரணாக தோன்றும் சில விஷயங்களை அவ்வாறு கேட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். எனவே அசல் கதையில் இது போன்ற வேறுபாடுகளை நீங்கள் எங்கு கண்டாலும் அதை வெவ்வேறு கல்பங்களின் கதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில கல்பங்களின் கடவுளின் தெய்வீக லீலைகள் நடைபெறுகின்றன. அந்த லீலைகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை, ஆனால் அவற்றில் சில வேறுபாடுகள் எப்போதும் இருக்கும். எனவே கடவுளின் எந்த கதையிலோ அல்லது புராணங்களிலோ ஒருவர் ஒருபோதும் சந்தேகிக்கலாகாது. வெவ்வேறு கல்பங்களில் நடந்த வெவ்வேறு லீலைகளாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.